السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم واستغفروا إن الله غفور رحيم. صدق الله العليم. அல்லாஹுடைய மாபெரும் கருணையோ கிருபை அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் முஸ்லிம்களாக முஃமின்களாக ஆக்கியருள் புரிந்துள்ளான். மேலும் சர்தாரே தோ ஜஹான் ஆக்காய நாம்தார் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமிக்க உம்மத்திலேயே நம்முடைய அங்கத்தினராக அல்லாஹு தஆலா ஆக்கியருள் புரிந்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் குறிப்பாக காமிலான ஷேகுமாருடைய தொடர்பிலேயும் அவர்களுடைய நசரே முபாரக்கிலேயும் அமர வைத்து நம்மளை அழகு பார்த்து கொண்டிருக்கிற அந்த அல்லாஹுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாருமே இல்லை. அதற்கு ஒரே காரணம், இந்த சகல கோடி வஸ்துக்களுடைய தேவைகளையும் சகல கோடி தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். எனவே அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கின்றான் என்ற இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய அஸ்ராரை, இந்த விளக்கத்தை கற்றுக் கொடுத்த நம்முடைய ஷேகுமார்களுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட நாள் ஆஃபியத்தையும் சிஹத் சலாமத்தையும் தந்தருள் புரிவானாக. மேலும் அவர்களுக்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சர்க்கார் நாயகம் அவர்கள் ஒரு விஷயம் சொல்வார்கள். அல்லாஹுடைய ரஹ்மத் இருக்கிறது அல்லவா, அந்த ரஹ்மத் மக்லூக்கு இடத்தில் நம்மிடத்தில் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு தேடிக்கொண்டிருக்கிறது. இவனை எப்படியாவது மன்னித்து விடலாம் என்று அல்லாஹுடைய ரஹ்மத் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது என்று சொல்வார்கள். நம்ம ஏதாவது ஒரு சின்ன நல்ல அமல் செய்து விடுவோமா, அல்லாஹுக்கு பொருத்தமான ஏதாவது ஒரு நல்ல அமல் செய்து விடுவோமா என்று அல்லாஹுடைய ரஹ்மத் நம்முடைய செயல்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஏதாவது ஒரு சின்ன நல்ல அமல் செய்துவிட்டால் அதன் மூலியமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையே மாற்றி விடுகிறான், நம்முடைய பாவங்கள் அனைத்தையுமே மன்னித்து விடுகிறான் என்று சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவ்வளோ விசாலமானது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் வருடக்கணக்கானாலும் பத்தாது. அவ்வளோ ரஹ்மத்தை ரஹீமானவன் ரஹ்மானானவன் அல்லாஹ். ஏன்னா சர்க்கார் நாயகம் இப்படி ஒவ்வொரு நாளும் வசீத் செய்வாங்க. ஒவ்வொரு நபரும் எப்படி வழங்க வேண்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி. அல்லாஹ் எனக்கு மட்டும்தான் அதிகமாக நியாமத்துகளை பொழிகிறான், அவன் எனக்கு மட்டும்தான் அனுதினமும் தேவைகளை பூர்த்தி செய்கிறான், என்னை மட்டும்தான் முன்னோக்கி கொண்டிருக்கின்றான் என்று விளங்குவதைப் போல என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்ம முன்னோக்கி இருக்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா எல்லா நபர்களுக்கும் அருள் புரிகிறான். அந்த அருள் புரிகிற நபரில் மிக அதிகமாக அருள் புரியப்பட்ட நபர் நான் தான். அப்போ எனக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா அதிகமாக என்ன செய்கிறான், நியாமத்தை வழங்குறான் அப்படின்னு எண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்க்கார் நாயகம் சொல்லி காமிப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், ஹுவல்லதி ஹலக்கலக்குமுல் அருள், அவன்தான் உங்களுக்கு பூமியை படைத்தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இந்த வமாஃபில் அருள், இன்னும் பூமியில் உள்ள எல்லாத்தையும் படைத்தான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த பூமியில் உள்ள எல்லாமே நமக்கு தான் படைத்தான் அப்படின்னா எந்த ரீதியில், எந்த ஒரு சின்ன தேவை நமக்கு வருவதென்றாலும் அந்த தேவையுடைய உள் சாராம்சத்தை நீங்கள் பார்த்தால், இப்போ நம்ம இன்றைக்கி சாப்பிட்டோம், பப்ஸு சாப்பிட்டோம், ஜூஸ் வந்துச்சு. இந்த ஜூஸ் தயாரிப்பதற்காக அல்லாஹ் தஆலா எத்தனை நபர்களை பொறுக்கெடுத்து கொண்டான், இந்த பப்ஸு தயாரிப்பதற்காக அல்லாஹ் தஆலா எத்தனை நபர்களை பொறுக்கெடுத்து கொண்டான். இப்போ இவர்களெல்லாம் நமக்காக ஒரு வகையில் நமக்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான், அவர்களுக்கு ஹயாத் இல்மு கொடுத்து என்ன செய்திருக்கிறான், நம்மளுக்காக ஒரு வேலையை வாங்கியிருக்கிறான். அப்போது அல்லாஹ் தஆலாவுடைய அதிகமாக அருள் நமக்கு தான் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை விளங்க வேண்டும் என்று நம்முடைய ஷேகுமார்கள் அதிகமாக சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஷாபானுடைய இந்த புனிதமிக்க ஷபே பராத்துடைய இரவையும் நமக்கு தந்திருக்கின்றான். ஏன், இந்த இரவில் தான் அடியார்களுடைய அனைத்து அடியார்களையும் மன்னிக்கின்றான் என்றும் ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போது இந்த மாதிரி சில இரவுகள் கொடுப்பதற்கான காரணம் என்ன,
முன்னோர்கள் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த எத்தனையோ முன்னோர்கள், அவர்கள் வயது அதிகமாக இருந்துச்சு. அதனால் அவர்கள் அமல் செய்வதற்கு அதிகமான நாட்கள் இருந்துச்சு. ஆனால் நம்முடைய உம்மத்துக்கு 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் நம்ம இருப்போம். அதனால் இந்த மாதிரி இப்படிப்பட்ட உம்மத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துக்குன்னு அல்லாஹ் தஆலா தனி ஸ்பெஷல் இரவலாக கொடுத்துருக்கான். ஏன்? நம்முடைய நபி ரஹ்மத்தானவங்க, நம்முடைய உம்மத்தும் மர்ஹூம், நம்முடைய உம்மத்து என்னது, ரஹ்மத் செய்யப்பட்ட உம்மத். அதனால் இவங்களுக்கு இந்த மாதிரி சில இரவுகளை கொடுத்து அந்த இரவுகளை நீங்கள் என்ன செய்யுங்க, அமல் செஞ்சால் அந்த இரவுடைய கூலியை நான் உங்களுக்கு பன்மடங்காக ஆக்கி தரேன். லைலத்துல் கத்ர் இரவில் நீங்கள் அமல் செஞ்சீங்கன்னா 84 வருஷம் நீங்கள் அமல் செஞ்ச கூலி அல்லாஹ் தஆலா தருகிறான் அப்படின்னு சொல்கிறான் நண்பர்களே. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன இரவுகள் முழுவதும் நாம் அமல் செய்வதால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை என்னவாக்குகின்றான், நம்முடைய வாழ்க்கையை அப்படி புதுப்பிக்குகின்றான். பாவத்தை விட்டும் நம்மளை பரிசுத்தமாக்குகின்றான். அதனால தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ன செய்யுது, நம்முடைய ஒவ்வொரு அமலையும் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம ஏதாவது ஒரு சின்ன செயலை செய்து அல்லாஹ்விடத்தில் நம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடலாமா? சர்க்கார் அதிகமாக ஒரு சம்பவம் சொல்லி காமிப்பாங்க. ஒரு விபச்சாரி பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க, ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு நாய்க்கு தன்னால் ஒரு சின்ன முடிந்த உதவி என்னது, அந்த நாய்க்கு தாகம் எடுத்ததுன்னு சொல்லி தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா இந்த செயலை பிடித்து விட்டது. அதனால் அந்த வாழ்நாள் முழுவதும் விபச்சாரம் செய்தான். எப்படி சர்க்கார் எப்படி சொல்லி காமிப்பாங்கன்னா, அல்லாஹ் தஆலா அந்த தண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா அந்த விபச்சாரிக்கு வாழ்நாள் முழுக்க ஹயாத்தும் கொடுத்தான், இல்மு கொடுத்தான், இராதா எல்லாமே கொடுத்தான். அவங்களுக்கு உணவு கொடுத்தா, ரிசுக்கு கொடுத்தா, ஆடை கொடுத்தா, எல்லாமே கொடுத்தான். அவங்க பாவம் செய்வதற்கான அனைத்து வஸ்துகளும் கொடுத்தான். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த நன்மை செய்ய வச்சது அல்லாஹ் தான். அப்போ அந்த ஒரு சின்ன 5 நிமிஷம் கூட இருக்காது தண்ணி கொடுக்குற செயல், அதை செய்ய வச்சதும் அல்லாஹ் தான். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்ய வச்சுட்டா, அந்த பெண்மணியை மன்னிக்க வச்சுட்டான் நண்பர்களே. அப்போது அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத், அவன் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சில அடியார்கள் என்ன செஞ்சுக்கிறான், பொறுக்கி எடுத்து நம்ம இந்த மாதிரி மஜ்லிஸ்களை கூட்டி வருகிறான் நண்பர்களே. ஏன்னா ஷைத்தான் அல்லாஹ் தஆலா ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சொன்னான், லா அப்ரஹு உகுவை மா தாமத் அருவாஹுஹும் ஃபி அஜ்சாதிஹிம், இந்த மனிதர்களுடைய உடலில் ரூஹ் புகாரி முஸ்லிம் இன்னொரு வார்த்தையிலே வருது. அது மட்டும் சொல்லிடுறேன், கேட்டுக்கணும். ஹதீஸ் எந்த கிதாப் எடுத்து பாருங்க. அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபி ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க, பைனமா ரஜுலுன் யம்ஷி பி தரீகின், அது நீங்கள் சொன்னது ஒரு பெண்மணி சம்பந்தமாக, இது ஒரு ஆம்பளை தெருவழியே சென்று கொண்டிருந்தார். இந்த ஹதீஸில் ஒரு முக்கியமான விஷயம் வருது, கவனிக்கலாம். அதே தான் சம்பவம், அதே தான், சின்ன டிஃப்ரெண்ட். இது இஷ்டத்த அலைஹில் அத்ஷ், ஒரு ஆம்பளை தெருவழியாக போயிட்டு இருந்தான், தாகம் கடுமையாக ஏற்பட்டது. ஹதீஸ் எந்த கிதாபுன்னு எடுத்து காட்டுங்க. வஜத பிரன், ஒரு கிணறை பார்த்தான். நஸல ஃபீஹா, படி இருந்துச்சு, உள்ளே இறங்கினான். இப்போ ஷரிப ஓ ஹரஜ, தண்ணி குடித்தான், வெளியே வந்துட்டான். கவனிக்கிறேன் இல்லையா? இல்லை கவனிக்கிறீங்களா? தண்ணி குடித்தான், வெளியே வந்துட்டான். ஃபைதா கல்புன் எல்ஹசு, வெளியே பார்த்தா ஒரு நாய் பார்த்தான், நாக்க தொங்க போட்டு. எக்குலு சரண மண் மின்னல் அத்திஷ், தாகத்தின் காரணமாக அங்கிருந்து ஒரு ஈர மண்ணை நாவால் நக்கிக்கிட்டே இருந்துச்சு. புகாரி ஷரீஃபில் ஹதீஸ். ஒரு பெண்மணி, ஃபாஹிஷான பெண்மணி, தவறு செய்த ஜினா செஞ்ச பெண்மணி, அதை கேள்விப்பட்டீங்களா? இது ஆம்பளை பற்றி ஹதீஸ் வருது. இது ஒரு வார்த்தை, ரொம்ப கைஃபிதான வார்த்தை. எனக்கு மண்ணை, ஈர மண்ணை நக்கிக்கிட்டு இருந்துச்சான். மின்னல் அத்திஷ். இப்போ கால ரஜுலு, அந்த மனுஷன் சொன்னான், லக்கது பலக ஹாதல் கல்பு மினல் அத்திஷி மிஸ்லல்லதி பலக மின்னி, எனக்கு தாகம் அதிகமான பொழுது என்ன ஒரு நிலை ஏற்பட்டதோ அந்த மாதிரி நிலைமை தானே இந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கும், அதுவும் பாவம் தானே என்று எண்ணினான். இப்போ நசலல் பிர, கிணத்துக்குள்ளே இறங்கிட்டான். இப்போ மல ஹுஃபஹு, தன்னுடைய கால் ஷூவை கலட்டி தண்ணீரை நிரப்பி மீண்டும் மேலே ஏறி வந்தான். சும்மா அம்சகஹு பி ஃபீஹி, அது அந்த
நாயுடைய வாயில் ஊற்றினான். ஹத்தா ரகிய ஃபசக்கல் கல்ப, அந்தடைய ஹுஃபு தன்னுடைய மோசாவில் தண்ணி பிடிச்சி அதை இறுக்கி அதனுடைய வாயை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வந்து நாய்க்கு ஊற்றினா நாய் தாகம் தீர்ந்தது. முடிஞ்சுங்களா? விளைஞ்சிங்களா? புகாரி ஷரீஃப் கவனிங்க. முடிஞ்சுங்களா செய்தி? அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கம் கொடுத்தான் அப்படின்னு பெருமாள் ஹதீஸை முடிச்சிருக்கலாம். ஹதீஸை எப்படி பெருமாள் முடிக்கிறாங்க பாருங்கள். ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்தினான், ஆகவே அவனை மன்னித்து விட்டான். மஜேக்கா பார்த்தேன். நன்றி அல்லாஹ் செலுத்தினான். யாரு? அல்லாஹ் ஜஸாக்கல்லா ஷுக்குர் சொன்னான், நன்றி செலுத்தினான். நன்றி வந்து இப்போ நான் உங்களுக்கு தண்ணி கொடுத்தேன், நீங்கள் நன்றி செலுத்துவீங்க இல்லையா பை? நான் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தேன், நன்றி சொன்னார்கள். நான் மீரா ஹசரத் அவர்களுக்கு சாயா வாங்கி கொடுத்தேன், நன்றி சொன்னார்கள். நான் ஹசரத் ஷாஹித் ஹசரத் அவர்களுக்கு தொப்பி வாங்கி கொடுத்தேன், நன்றி சொன்னார்கள். அவர் நாய்க்கு தண்ணீர் ஊட்டினார், தாகம் தீர்ந்தது, அல்லாஹ் நன்றி சொன்னான். புகாரி, அல்லாஹ் நன்றி செலுத்தினான், மன்னித்து விட்டான். ஃபகாலு, சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வ இன்னலனா ஃபில் பஹாயிமி அஜ்ரன், மிருகங்களுக்கு நாம் உதவி செய்தாலுமா அல்லாஹ் நமக்கு கூலி கொடுப்பான்? ஃபகால ஃபீ குல்லி தாத்தி கபிதின் ரதபின் அஜ்ருன், ஈரமான ஈரக்கொலையை உடைய அனைத்து பிராணிகளுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி கொடுப்பான். ஈரக்கொலை, பிளட் ஓடுறதுக்கு ஈரல் உள்ளது, எறும்புக்கும் ஈரல் இருக்கு. எறும்புக்கு ஈரல் இருக்கா இல்லையா பை? அது இத்தனும் அதுக்கு போய் எங்கே ஈரல் இருக்கும், வர்த்த திங்க முடியும் அப்படின்னு. எறும்புக்கு மூளை இருக்கா இல்லையா பை? எறும்புக்கு மூளை இருக்கா? யோசிச்சு சொல்லுங்க, சும்மா கூடக்கூடாது. கால் எறும்பு கால் பார்த்து, எறும்புக்கு மூளை இருக்கா? யோசிச்சு உங்கள் ஆராய்ச்சி என்ன? எறும்பு மூளை சொல்லுங்க பை, என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? இருக்குங்கிற இல்லைங்கிறீங்களா? எறும்புக்கு மூளை இருக்கா? மூளை, மாட்டு மூளை வந்து வறுவல் செஞ்சு சாப்பிட்றோமே, அது மாதிரி எறும்புக்கு மூளை இருக்கா? எறும்பே இவ்வளோன்னு இருக்குது. கருப்பு எறும்பு, மொசை எறும்புன்னு வாங்க, அது சிகப்பு எறும்புலேயே சின்ன எறும்பு ஒன்று இருக்கும், அதுலேயும் சின்னது ஒன்று இருக்குது. ஒரு நாத்தை எறும்பு ஒன்று எறும்பு இருக்குது, அது இன்னும் பொடியாக இருக்கும். பூதக்கண்ணு வச்சு தான் பார்க்கணும், தினூன்னு இருக்கும், சமோசம் லைனாக போனால் வேணால் தெரியும். அதுக்கு தலை, அது எறும்பு ஒரு பெரிய ஒரு விஷயம், அதுக்கு ஒரு தலை, அதுக்கு ஒரு கழுத்து, அதுக்கு ஒரு முதுகு, அதுக்கு ஒரு வயிறு, அதுக்கு 4 கால், 6 கால், 2 கண்ணு, அந்த தலையிலே ஒரு மூளை. அப்போ எவ்வளோ பெருசு தலை, எவ்வளோ பெருசு இருக்கும்? தலையில் மூளை எவ்வளோ பெருசு இருக்கும்? அந்த மூளையில் பெரிய மூளை இருக்குது, சின்ன மூளை, பெருமூளை, சிறு மூளை இருக்குது. அந்த மூளை இந்த எறும்பை முழுமையாக கட்டுப்படுத்துகிறது. எறும்புடைய பார்வையை, எறும்புடைய காலை, எறும்புடைய வயிற்றை, எறும்புடைய வாயை, அதன் செரிமான மண்டலங்களை, அதனுடைய இனப்பெருக்க மண்டலங்களை, அதனுடைய கழிவு மண்டலங்களை, நரம்பு மண்டலங்களை, எலும்பு மண்டலங்களை அந்த மூளை கட்டுப்படுத்துகிறது. அதுக்கு ஒரு மூளை இருக்கு. அல்லாஹ் அக்பர் கபீரா. எறும்புக்கு ஒரு உதவி செஞ்ச, உதவி செய்யறது 2 வகை இருக்கு, தெரிஞ்சு செய்யறது, தெரியாம செய்யறது. எனவே ஒரு அரிசி கீழே விழுந்துருச்சு, நீ கவனிக்காமல் போயிட்ட, எறும்புக்கு கொடுக்கணும்னு கொடுக்கல, அதை பற்றி எறும்பு வந்து சாப்பிட்டுருச்சு. இதுக்கும் நன்மை இருக்குண்டா, அதுக்கும் நன்மை இருக்கு. நீ தெரிஞ்சுனா செய்யல, அந்த எறும்பு வயிறார பசியார உண்டு. யாரெல்லாம் எந்த புண்ணியவன் எனக்காக அரிசி போட்டு போனானோ, நினைச்சிங்களா? என் வாய்க்கு அரிசி போட்டான், அவன் வாய்க்கு அரிசி போடல, அவனுக்கு சோறு கூட எல்லாம் அர்த்தம். நீங்கள் வாய்க்கு அரிசி நினைக்கிட்டீங்க ஜி, அது அவங்க சொல்றது.
நீ வாய்க்கு அரிசி போகிறதுன்னு ஒன்று சில பேருக்கு மூத்தா போகணும்னு அர்த்தம் வச்சு, அது அவங்க சொல்கிறது வாய்க்கு அரிசி போகிறதுனா என்ன பை, நமக்கு அப்படி இல்லை பை. சக்கராத்தில் வந்து வாயில் அரிசி போடுவாங்க, சக்கராத்திலே மூத்தா பண்ணுவாங்க. வாய்க்கு அரிசி போட்டு அந்த அரிசி வேஸ்ட் தானே, அது இஸ்ராஃப் தானே, அது ஹயாத்தாவில் வாயில் போட்டிருந்தாலும் அவனுக்கு சமைச்சு கொடுத்துருக்கலாம். ஜி யாரெல்லாம் எனக்கு உணவு கொடுத்தான், என் வாய்க்கு அரிசி கொடுத்தான், அவன் வாய்க்கு அரிசி போடுது இல்லை, அவருக்கு ரிஸ்க் கூட இல்லான்னு அது துவா செய்யும். அந்த துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். எறும்பு துவா செஞ்சு மனுஷன் வாழ்றாங்க வை, எறும்பு துவா செஞ்சு மனுஷன் வாழ்வானா? எறும்புடைய துவாவுக்கு அல்லாஹ் மனுஷன் வாழ வைப்பானா? என்ன பை, எறும்பு துவா நமக்கு பலன் தருமா தராத பையா சொல்லுங்க, ஆதாரத்தோடு சொல்லுங்க பாப்போம். எறும்பு துவா செஞ்சு நமக்கு பலன் தருமா தராதா? டக்குன்னு யார் சொல்ற, கை தூக்க யார் சொல்றா? ஆதாரம் ஹதீஸ்ல வருது. யார் மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கிறாரோ, முஅல்லிமின் நாஸுல் ஹைர், அவருக்கு புற்றில் இருக்கும் எறும்பும் அவர் நல்வாழ்வுக்கு துவா செய்கிறதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ துவா நன்மை இருக்க போய் தான் துவா செய்யுது. அந்த துவாவால் இவருக்கு நன்மை இருக்க போய் தானே பெருமானார் சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜி அத்த நம்லத்து ஃபி ஹுஜுரிஹா, எறும்பும் அவருக்காக துவா செய்கிறது. இப்போ எறும்பு தான் அற்ப எறும்பே, நீ எவ்வளோ எறும்பு சாவடிச்சிருப்ப இது வரைக்கும் பிறந்தது இருந்து. மருந்து போட்டு ஜி அந்த இதை போட்டு விட்டு எதை சாக் பீஸை கண்டுபிடிச்சவங்க எத்தனை எறும்பு துவா செஞ்சுருக்கும் இது வரைக்கும், எத்தனை காந்தானம் அழிச்சிருக்குது இந்த எறும்பு, ஜி எத்தனை பரம்பரையாக அழிச்சு விட்டுருக்கு அந்த சாக் பீஸு जी, पूरे खानदान को बर्बाद कर दिया, साफ कर दिया சொல்லி எவ்வளோ பதுவா செஞ்சிருக்கும் இந்த எறும்பு. இந்த சாக் பீஸ் கண்டுபிடிச்சவங்க என்ன பை, அந்த எறும்பு எவ்வளோ சாவடிச்சோம். அந்த ஒரு எறும்பு துவா செய்து மனுஷனை வாழ வைக்குது. ஒரு எறும்புக்கு நீ உதவி செய்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு பகரமாக நல்வாழ்வு உனக்கு கொடுக்கிறான். எறும்பு உனக்கு செய்யக்கூடிய துவாவையும் கபூல் செய்கிறான் என்கிற பொழுது, இப்போ மனிதர்கள் யாராக இருந்தா என்ன, எந்த மதத்தினராக இருந்தா என்ன, எவ்வளவு பாவியா இருந்து என்ன, ஒரு குடிகாரனா இருந்து என்ன, எறும்பை விட குடிகாரன் மேலானவனா இருக்க மாட்டானா? ஜி ஒரு குடிகாரன் பலரெல்லாம் குடிச்சிட்டு கிடக்குறான், பெரும் பாவி, ஜினா குஃபுரு ஷிர்கு எல்லா பாவமும் ஒருத்தண்ட ஒன்று இருக்குது. அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு மனசு உனக்கு கேட்கலன்னு நினைக்காத. அந்த உதவியும் நீ அல்லாவுக்காக வேண்டி செய்தால், நாயை விடவா மனுஷன் மட்டும், நாய்க்கு அல்லாவுக்காக உதவி செய்தான், ஃபஷக்கரல்லாஹு, அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்தினான். ஏன் சொன்னாங்க? அதாவது நாய் நன்றி சொல்ல முடியாது. நாய் வாயால் டேங்க்ஸுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி தாக்கத்துக்காருன்றேன், வெரி டேங்க்ஸுங்க என்ன பை, நாய் சொல்லுமா? நாய் வெரி டேங்க்ஸ், வெரி தான் பிடிக்கும் இல்லையே, நாய் வெரி டேங்க்ஸ் சொல்லுமா மட்டும் சொல்லுமா? சொல்லுங்க. அப்போ அந்த நாய் டேங்க்ஸ் சொல்லாது, அந்த நாயுடைய ஜி அந்த நாய் என்ற மஸ்ஹரில் ஜாஹிரா இருந்த மௌலா இந்த நாயின் சார்பாக நான் நன்றி சொல்கிறேங்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. நாய் சொல்லாது, அது சாப்பிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடும். நாங்கள் தான் இருந்தேன், நீ நாய்க்கு தண்ணி ஊற்றும் போது நான் தானே மகிழ்ந்தேன், நான் எங்க இருந்து நாயை விட்டு பிரிஞ்சு இல்லையே ஜி. அப்ப நீ என்னை பார்த்து கொடு, முசாஃபர் நீ வாங்கி காசு கொடுத்த அவன் வந்து அதை ஏற்றுக்கொண்டானோ மகிழ்ந்தானோ இல்லையோ, அங்க இருக்கிற நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு பைத்தியக்காரன் டீ வாங்கி கொடுத்தோம். ஒரு தடவை காரில் போகும்போது டீ குடிக்கும்போது பைத்தியக்காரன் ஒருத்தன் நின்றுருந்தான். காசு கேட்டான், டீ வாங்கி கொடுத்தா டீயை வாங்கி கீழே ஊற்றிட்டு போயிட்டான். அவன் நன்றி செலுத்தலை, ஆனால் அவனில் இருந்த மௌலா அவனுக்கு நன்றி செலுத்துவான்.
அவனிலிருந்து ஹக்கு தாலா உனக்கு நன்றி செலுத்துவான். அல்லாஹ் நன்றி செலுத்தினான், கைமாறு செலுத்தினான். என்னவே அப்ப நீ உலகத்தில் யாருக்கும் நீ நன்றி நீ கொடுக்கும்போது ஹக்கை பார்த்து கொடு, ஹல்கை பார்த்து கொடுக்காத. ஒரு ஏழை மனுஷன் வர்றான், நீ ஏழை மனுஷனை பார்த்து கொடுத்தா அவனுடைய நன்றி செலுத்தாமை அல்லது புறக்கணிப்பு உனக்கு வருத்தம் கொடுக்கும். ஒரு 10 ரூபா கொடுத்த ஒரு ஏழை மனுஷனுக்கு அது 10 ரூபாயை அவன் மட்டமாக கருதுகிறான். ஒரு 5 ரூபா கொடுத்த, என்ன பை 5 ரூபா டீயா வரும், டீயே 20 ரூபா பை, 5 ரூபா கொடுக்குற ஓ பை அப்படின்னு சொல்லுவான். சில பேர் 5 ரூபா ஜோபில் போட்டு போயிடுவான், சில 5 ரூபா தூக்கி எரிஞ்சிட்டு கூட போயிடுவானு. அது 1 ரூபா 2 ரூபா இன்னைக்கு காணவே காணும். அது 1 ரூபா 2 ரூபா கொடுத்தா நம்மளே பிச்சைக்காரன் மாதிரி பார்க்குறோம். அவனுக்கு நான் தான் பிச்சைக்காரன் தமிழ்நாட்டில், நீ பாய் என்னோட பிச்சைக்காரன் இருக்கேன், டப்பா கப்பா இருக்க பை வேணா போடுறேன், அந்த லெவலுக்கு வந்துடுச்சு. 1 ரூபா 2 ரூபா கொடுத்தா கேவலமாக நினைக்கிறாங்க. நீங்கள் 5 10 தான் கொடுக்க சொல்கிறானோ. இப்போ நம்மளே அவன் கேவலமாக பார்த்து பேசுகிறான். இப்போ பிச்சைக்காரனை பார்த்த மாதிரி பார்க்குறான் நம்மளே. 1 ரூபா கொடுத்தா இந்த பை அவன் மதிக்கலை. எப்போ இதுக்கு நமக்கு ரோஷம் வரும், நமக்கு எப்போ கோபம் வரும்னா அவனை பார்த்து கொடுத்தா. நீ அவனிலே மௌலாவை ஷுஹூது செய்து கொடுத்தால் அவன் உனக்கு நன்றி செலுத்தாவிட்டாலும், தேங்க்ஸ் பை என்று சொல்லாவிட்டாலும், நன்றி என்று சொல்லாவிட்டாலும் உனக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துவான். நீ அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து கொடுத்தா. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி, உங்களுக்கு நான் உணவு கொடுத்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை உங்களில் பார்த்ததனால்தான். லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா, உங்களிடத்தில் எந்த கூலியோ நன்றியோ நான் எதிர்பார்க்கவில்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? உங்கள் இருக்கும் அல்லாஹ் எனக்கு நன்றி செலுத்துவான். ஃபஷக்கரல்லாஹு, அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்தினான். நீ எறும்புக்கு போட்டா அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்துவான். எறும்பு என்ன தானே பார்த்த நீ, அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்துவான். யா அல் ஹல்கு இயாலுல்லாஹ் என்ன ஹதீஸ் ஜி. எனவே அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்தினார். இன்னொரு ரிவாயத், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, புகாரி முஸ்லிம் ஹதீஸ், قال பைனமா ரஜுலுன் யம்ஷி பிதரீகின், ஒரு மனுஷன் ஒரு தெருவில் நடந்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. வஜத ஹுஸ்ன ஷௌக்கின் அல தரீக், பாதையிலே ஒரு குச்சி கிடந்துச்சு. அந்த குச்சியில் முள்ளுலாம் இருந்துச்சு. ஃபஅஹதஹு, அதை எடுத்து ஓரமாக போட்டான். இந்த முள் யார் காலிலையும் குத்தக்கூடாது என்று ஓரமாக தூக்கி போட்டான். அல்லாஹு அக்பர். புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ், முத்தஃபக்குன் அலைஹி, ராவி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. எடுத்தான் ஓரமாக போட்டான். ஃபஷக்கரல்லாஹு, அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்தினான். ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு, அவன் மன்னிச்சிட்டான். அவன் மொத்த பாவத்தையும் மன்னிச்சிட்டான். வார வா. அப்போ அந்த குச்சியில் நான் இருந்தேன்ல, என்னை ஓரமாக தூக்கி போட்டில்ல, நான் நன்றி செலுத்துகிறேன். அப்போ பாருங்க, ஜமாதாத்து நபாதாத்து நீ பிரிக்கிற, ஹைவானாத்துன்னு இன்சான் எல்லாத்திலையும் நான் தான் இருக்கிறேன். நீ என்னை பார்த்து நீ கவனித்தால் நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக அங்கே இருப்பேன். என்னை மதித்தால் ஒரு அற்ப பேப்பராக இருந்தாலும் சரி நான் இருக்கிறேன். அதனால தான் என் சேகநாயகம் வந்து ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு பொருளையும் மதிப்பாங்க. ஒரு அரிசியை கூட வீணாக்க மாட்டாங்க. அதுலேயும் என் மோலாக தான் இருக்கிறான். இப்போ அந்த அரிசியை கீழேருந்து தேடி எடுத்து கொண்டு போய் போட்டோன்னா நான் வீணாக போயிருப்பேன். என்னை கொண்டு போய் காப்பாற்றி கொண்டு போய் போட்டே இல்லை. ஷக்கரல்லாஹு லஹு, அந்த அரிசியில் இருக்கிற அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்துவான். நன்றி அல்லாஹ் செலுத்துவான். நன்றி கடனை அல்லாஹ் தான் நிறைவேற்றுவான்னு அர்த்தம். அது செலுத்த வேண்டிய கடனை, நன்றி என்ற கடனை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பான். அப்போ ரொம்ப பேர் வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பேர் நம்ம கிட்ட வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க.
என்ன அந்த ஆளுக்கு எவ்வளோ செஞ்சேங்க நான் திரும்பி கூட பார்க்க, எவ்வளவோ செஞ்சேன் அந்த நம்பருக்கு. நன்றி கிட்ட நாய் சொல்ற. ஆனால் நன்றி கிட்ட நாய் திட்டுறாங்களே போய். ஆனால் புக்கில் என்ன போட்டிருக்காங்க, நாய் நன்றி உள்ள விலங்குன்னு போட்டிருக்காங்க. இவன் நன்றி கிட்ட நாய்ங்கிறான். அப்படிங்கிறது புக்கில் நாய் நன்றி உள்ள விலங்குன்னு போட்டிருக்கான். இவன் திட்டும் போது நன்றி கிட்ட நாயே அப்படின்னு போட்டிருக்கான். நாய் எப்படி திட்டும்? நன்றி கிட்ட மனுஷனே திட்டும். அது ஒரு நாய் சண்டை வந்துச்சுன்னா அவ்வளோ மனுஷா 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 மனுஷா. நம்ம நாய் திட்டிக்கிறாங்கல்ல, என்னன்னு நாயின்னு மட்டும் சொல்லாது அப்படின்னு. நாயின் திட்டுறாங்க அப்படின்னு. நம்ம நாய் என்ன சொல்லுங்க, மனுஷன் மட்டும் சொல்லாது. நான் அவ்வளோ கேவலம் போயிட்டேன். நான் மனுஷனுங்கிற என்னை பார்த்து பல்ஹும் அதல்லுங்கிறான். அல்லா தஆலா உலாயிகல் அன்ஆமி பல்ஹும் அதல், அவர்கள் மிருகங்களைப் போல, அதை விடவும் கேடு கெட்டவர்கள். மனுஷன்ல சில பேர் மிருகத்தை விட கேடு கெட்டவன் இருக்கிறான். அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் எதுங்க? மனுஷன்தான். அதே மாதிரி நேர் மாத்தமா அக்பவுல் மஹ்லூகாத், அதுனல் மஹ்லூகாத் எது? அதுவும் மனுஷன்தான். ஈமான், ரிசாலத்துடைய ஈமான், அல்லாஹ் ரசூலுடைய இஷ்டம் கல்பில் வந்து அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் ஆயிடும். அல்லாஹ் ரசூலை வந்து கீழே அவங்கள மதிக்கலை, மைனஸ் பண்ணிவிட்டு அவன் அதுனல் மஹ்லூகாத், எல்லா அஸ்ஃபலுல் மஹ்லூகாத். சும்மா ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், எல்லாத்தோட கீழே அல்லாஹ் கொண்டு வந்துடுறான். خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه. அப்போ அஃதலுல் காயினாத் மனுஷன் தான், அஸ்ஃபலுல் காயினாத்தும் மனுஷன். ஏன் நீ எப்போ வந்து இஸ்ஸத் கண்ணியம் யாருக்கு சொந்தமானது? வலில்லாஹி வலி ரசூலி, வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலி. இஸ்ஸத்தும் கண்ணியமும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த அல்லாஹ்வை ரசூலி நீ கூட வச்சுக்கிட்டேன்னு சொன்னா இந்த மனுஷன் என்ன ஆயிடுறான்? பை அலா இல்லியினுக்கு போயிடுறான், அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் ஆயிடுறான், அஃதலுல் மஹ்லூகாத்தா போயிடுறான், அஃதலுல் அஃதலீன், அஃதலுல் ஃபாதிலீன், அஷ்ரஃபுல் மஹ்லூக். அப்போ அந்த மௌலா இஸ்ஸத்தை உடைய ரப்ப கூட வைக்காம விட்டுட்டான். ஈமான் இஸ்லாம் இல்லை அவன்கிட்ட, அல்லாஹ் ரசூலும் கூட இல்லைன்னு சொன்னால் அதே மனுஷன் அஸ்ஃபலு சாஃபிலினா ஆயிடும். நாயை விட இழிந்தவன் தான் அவன். ஒருத்தர் போய் ஹசன் பஸ்ரி நாயகத்திட்ட போய் கேட்டாங்க, வேணும்னு கிண்டலா அவனை சோதிக்கிற மாதிரியோ அல்லது கேலி பண்ணுற மாதிரியோ, இந்தாப்பா ஹசன் பஸ்ரி, ஒரு நாய் போகுது, இது சிறந்ததா நீ சிறந்ததா? நம்மள்கிட்ட யாரும் தெருவில் போகும்போது வண்டி நிப்பாட்டி யாராவது நம்மள்கிட்ட கேள்வி கேட்டா, நீ பெஸ்ட்டா இந்த நாய் பெஸ்ட்டா? செயல்முறையில் நிரூபிச்சு காட்டுறேன் எது நல்லா கடிக்குதுன்னு பாருங்க. நீயே தெரிஞ்சுக்கோ யார் பெரிய கடியை கடிக்கிறாங்க. கடிச்சு குதறிடும். யாரை பார்த்து எனக்கு அந்தஸ்து என்ன, என் சிறப்பு என்ன, நான் யார், என்னை எப்படி மக்க மனுஷன் நான், நீ வந்து என்னையே அந்த மாதிரி கேள்வி கேட்க போச்சா? இப்போ பாரு தெரிஞ்சுக்கோ யாரை வந்து நல்லவன் எவன் கெட்டவன். ஆனால் சையதுல் தாயிஃபா ஹசன் பஸ்ரி நாயகம் எல்லா அவுலியாக்களுக்கும் தலைவர். ஹவுஸ் நாயகத்துடைய சில்சிலாவும் அங்கே தான் போய் சேருது, அஜ்மீர் நாயக் சில்சிலாவும் அங்கே தான் போய் சேருது. ஹசன் பஸ்ரி நாயகம் அப்படியாப்பட்ட மகான். அவங்க சொன்னாங்களாம், தம்பி நீ நல்ல கேள்வி தான் கேட்ட, பதில் இப்போ சொல்ல முடியாது, தண்ணி கீழே போன. அல்லாஹ் என்னை ஒருவேளை தன் கருணையால் மன்னித்து என்னை தன் அருளை கொண்டு அல்லாஹ் பொறுக்கி எடுத்து தன்னை பொருந்தி கொண்டு சுவனத்திற்கு அனுப்பிவிட்டால் நான் ஒருவேளை அப்பொழுது நீ என்னிடம் கேட்டால் நான் சொல்லுவேன், நாயை விட நான் ஒரு வகையில் மேலானவன் என்று. ஏனென்றால் நாய்க்கு சுவனம் இல்லை. அல்லாஹ் நீதமாக தீர்ப்பளித்து என்னை தண்டித்து என்னை நரகத்திற்கு அனுப்பிவிட்டால்
அப்பொழுது நிச்சயமாக நான் நாயை விட மோசமானவன் தான், ஏன்னா நாய்க்கு நரகமும் இல்லை என்று சொன்னார். ஆக அல்லாஹ் ஏன் ஷக்கர நான் நன்றி செலுத்துவேன் அப்படின்னா அதற்கு பகரமாக நான் இருப்பேன். அந்த கிளையிலும் அந்த நாயிலும் எறும்பிலும் பூனையிலும் அகில உலகத்தில் அனைத்து வஸ்துக்களிலும் நான் தான் இருந்தேன். நீ வஜ்ஹுல்லாவை பார்த்து கண்ணியப்படுத்து, நீ வஜ்ஹுல்லாவை பார்த்து கண்ணியப்படுத்து. அதில் வஜ்ஹுல்லாவும் இருக்கு, வஜ்ஹுல் ஹல்கும் இருக்கு. ஒவ்வொரு வஸ்துவிலையும் வஜ்ஹுல் ஹல்கும் இருக்கு, வஜ்ஹ ஹக்கும் இருக்கு. ஒரு நசர் எங்க விழுகணும்? வஜ்ஹ ஹக்கில் ஒரு நசர் விழுகணும், வஜ்ஹ ஹல்கில் விழுகக்கூடாது. ஒவ்வொரு வஸ்துவையும் ஜானிபே ஹக் ஜானிபே ஹல்க், வஜ்ஹ ஹக் வஜ்ஹ ஹல்க். ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். என்ன தெரியுது? எல்லா வஸ்துவிலேயும் வஜ்ஹுல் ஹக் இருக்கிறது, எல்லா வஸ்துவிலும் வஜ்ஹுல் ஹல்கும் இருக்கிறது. அதாங்க தெரியுது நமக்கு. சொல்லுங்க பார்ப்போம். வஜ்ஹுல் ஹக் எல்லா வஸ்துவிலும் இருக்கு பாய். அது எதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்? ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். வஜ்ஹுல் ஹல்க் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? வஜ்ஹுல் ஹல்கும் இருக்கு, ذات ஹக் வஜ்ஹுல் ஹக்னு சொல்றோம் பாய். ذات ஹக்கும் இருக்கு, ذات ஹல்கும் இருக்கு. ذات ஹக் எல்லா வஸ்துவுடனும் இருக்கிறது என்பதை எதை தெரிந்து கொண்டோம்? ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ்னு சொல்லிட்டான். அங்கே அல்லாஹ்வுடைய ذات இருக்குதுன்னு சொல்லிட்டான், ذات ஹக்க விளங்கிட்டோம். ذات ஹல்கும் இருக்கிறது என்று எப்படி சாபித்தாக்குவீர்? ஆதாரம் சொல்லுங்க, அதுக்கு ஆதாரம் சொல்லுங்க. யாரா சொன்ன? கரெக்டாக சொன்ன பரிசு. ذات ஹக்கை வஜ்ஹுல்லாஹ் ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ் என்பதிலே வஜ்ஹுல்லாஹ் ذات ஹக்கை குறிக்குது. அப்போ ذات ஹக் இருக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு வஸ்துவிலும் ذات ஹக் இருக்கிறது. இப்போ இதில் ذات ஹக் இருக்கிறது, ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். இது ذات ஹல்கும் இருக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம்? யாராச்சும் டக்குன்னு இருக்கு பாய். அது அங்கே இங்கே அதுதான் ذات ஹல்க குறிக்குது. சம்ம என்ற வார்த்தை இருக்குல்ல, அது எது குறிக்குது? ذات ஹல்க குறிக்குது. நல்லா விளக்கிங்க. அழகான பதில் சொல்லிட்டாங்க. பரிசு தரேன்னு சொல்லிட்டு. வஜ்ஹுல்லாஹ் என்பது எதை குறிக்குது? வஜ்ஹுல்லாஹ் குறிக்குது. ஃபஸம்ம என்பது எதை குறிக்குது? வஜ்ஹுல் ஹல்க குறிக்குது. அது மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அழகான பதில். நான் என்ன பதில் எதிர்பார்த்தனோ சொல்லிட்டீங்க. அதுதான் என் ஷேഖனை சில பேர் கேள்வி கேட்பாங்க, ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. உடனே ஷேഖிலே ருஜுவாயிருக்கு, சர்க்கார் நீங்களே சொல்லிக் கொடுங்கண்டு. ஜி மனசில் வந்து 1000 ரூபா பரிசு கொடுக்கணுண்டு. 1000 ரூபா பரிசு. ஹல்கு எங்கே வருது பை? அவ சம்மேல வருது ஹல்கு. அங்கே அல்லாஹ்வுடைய ذات இருக்கிறது. எங்க இருக்குது? ஷை இருக்க பதிலும் அங்கே வந்துச்சு. ஷையிலேன்னு அங்கே ஏன் வருது? ஷை, அந்த ஷையிலே ஹக்குடைய ذات இருக்கிறது. ஷைய மறுக்கிறவனும் அவனுடைய இர்ஃபான் இல்லைன்னு அர்த்தம். ஷைய மறுக்கக்கூடாது. ஹகாய்குல் அஷியாய் சாபித்தத்துன். ذات ஹல்க மறுக்கவே முடியாது. எந்த மர்த்தபாவிலையும், இல்முடைய மர்த்தபாவிலையும் மறுக்க முடியாது, உஜூதுடைய மர்த்தபாவிலையும் மறுக்க முடியாது, ஃபைஸே அக்தஸ்லையும் மறுக்க முடியாது, ஃபைஸே முகத்தஸ்லையும் மறுக்க முடியாது, பாதல் பர்ஸக்லையும் மறுக்க முடியாது, ஜபரூத்துடைய ஆலம் ஆகிரத்துடைய ஆலம் அங்கேயும் மறுக்க முடியாது, ஜன்னத்தில் போனது மறுக்க முடியாது. எதை வச்சு மறுப்பேன்? ذات ஹல்க எப்படி மறுப்ப? நீங்க இங்கே பாருங்க, இங்கே பிளாஸ்டிக் இருக்கிறது, சரியா? எங்கெங்க இருக்கு? இங்கே, இந்த இங்கே இருக்க பாருங்க, அதுதான் மஹ்லூக், அதுதான் மஹ்லூக். இங்கே எது குறிக்குதுங்க?
இந்த கோப்பை இருக்கிறது, இந்த குவளை இருக்கிறது, இந்த குவளையுடைய உருவம் இருக்கிறது அல்லவா, அதைத்தான் இங்கே என்கிறேன். இந்த குவளையுடைய உருவத்திலே பிளாஸ்டிக் இருக்கிறது. அப்போ எதுங்க வஜ்ஹுல் ஹக்கு பிளாஸ்டிக், வஜ்ஹுல் ஹல்க் எதுங்க இந்த உருவம். இந்த உருவம் எங்கெங்கே பிளாஸ்டிக் போய்ட்டு உருவம் காணாம போயிருமே, அதுதான் அதமுங்கிறோம். அதுதான் அதமுங்கிறோம். அந்த உருவம் இருக்க வெற்று உருவம் பாய் தய்யுன்னு சொல்லுங்க, சூரத்துன்னு சொல்லுங்க, அல்வானு அஷ்கால்னு சொல்லுங்க, மாலூமாத்த இல்லாஹியான்னு சொல்லுங்க, சுவர இல்மியான்னு சொல்லுங்க. இந்த வெறும் சுவர இல்மியா இருக்கே, இதைத்தான் தாத்தே ஹல்க் என்று சொல்லுகிறோம், ஷை என்று சொல்லுகிறோம். ஷைன்னு அர்த்தம் என்ன பை? வஸ்து. இந்த ஷை என்ற வார்த்தையுடைய மூலம் சொல்லுங்க பரிசு. ஷை என்ற வார்த்தையுடைய மூலம் சொல்லணும். ஏன் அந்த பேர் வந்துச்சு? அதிலேயே இந்த இர்ஃபானுடைய பாடம் இருக்கு. ஷை என்ற வார்த்தையுடைய மூலம் என்ன, எப்படி பிறந்துச்சு? டக்கு நெட்டு ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க. ஷா இருந்து ஷைன்னு எப்படி வந்துச்சு? சரி செய்யுங்க. சொன்னால் பரிசு எவ்வளோ பரிசு அல்லாத்துல எப்போ நாடணும் நீங்கள் கிட்ட 1000 ரூபா கொடுப்பான்னு கேட்குறீங்க. எப்படி எல்லாம் நாடணும்னா கிடைக்கும். ஷையுன்னு சர்ஃப் யாராவது செய்யுங்க. ஷாயிலிருந்து அப்படிங்கிறாங்க முதல்ல, சர்ஃப் செய்யுங்க. ஷையுன் குல்லு ஷையின் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹுஹு குல்லு ஷையின். ஷைன்னு சொன்னால் நல்லா சொல்ல சார். முஷ்டக்குன்னா அந்த ஷையுடைய முஷ்டக்குன்னா பல இஃப்திலாஃபாத் இருக்குது. ஏதோ ஒன்று சொல்லுங்களேன், பல கருத்து வேறுபாடு இருக்கு. ஒன்றே ஒன்று சொல்லுங்களேன். ஷையுன் என்பது ஷாஅல் இருந்து தான். ஷை எப்படி வந்துச்சுன்னா ஃபஈல் என்ற வசனு, கத்தல இருந்து கத்தீல் வருது இல்லை ஜி. ஷைஉன் ஃபஈலுன்ற வசனம். ஃபஈல் என்ற வசனுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அர்த்தம்? என்ன சிறப்பு? ஃபாயிலாகவும் வரும், மஃபூலாவும், இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் வைக்கப்படும். அப்போ ஷைஉன் எழுதுங்களா, ஷைஉன், அது ஷைஉன் ஒரு ஏ மஹ்தூஃபாய். ஷைஉன் ஃபஈலுன் ஷைஉன், ஷைஉன் ஒரு ஏ மஹ்தூஃபாக்கி ஷைஉன் என்று சொல்லுவோம் லேசாக்கி. இதுக்கு நாடியவன், நாடப்பட்டவன், ரெண்டு அர்த்தமும் வாங்கலாம். இப்போ என் சிந்தனையில் ஒரு இல்மு ஒரு சூரத்தை கொண்டு வர்றேன், அது நான் ஆலிம், அது மாலூம். அப்போ ஷை என்றால் மாலூமாத்த இலாஹியான்னு அர்த்தம். அது அல்லாஹ்வுடைய சிந்தனையில் நாடப்பட்டது. ஷை என்னவை? மாலூமாத்தே இலாஹியா. வேற பேர் சூர இல்மியா. அப்புறம் மாலூமாத்த இலாஹியா, அல்லாஹ்வுடைய இல்மில் உண்டான மாலூம். இன்னொரு பேர் சூர இல்மியா. அப்புறம் இல்மில் உள்ள தோற்றம், அல்வானோ அஷ்கால். வேற அயானே சாபிதா. அயான்னா குறிப்புகள், தையுன். ஐனுன்னா ஒரு தனிப்பட்ட வஸ்துன்னு அர்த்தம். அது அல் மும்தாசு அன் கைரிஹி, மற்றதை விட்டும் தனிப்பட்ட தனி குறிப்புகளுடைய ஒரு வஸ்துக்கு பேர் ஐனுன். அது ஜம் அயான். அயானுன் அசாபித்தத்து ஃபி இல்மில்லாஹி. புரிஞ்சுங்களா? அல்லாஹ்வுடைய இல்மிலே சாபித்தா இருக்கக்கூடிய வஸ்து அயான சாபித்தா. ஹகாயிகுல் அஷ்யா. அப்புறம் வேற ஹகாயிகுல் ஹல்க், ஹகீகத்துல் காயினாத். ஹகீகத்துல் காயினாத் எல்லாமே எதுங்க பை? ஷை. இதைத்தான் தாத்தே ஷை என்று சொல்லுகிறோம். சிருஷ்டிகளுடைய தாத்தி என்று வெறும் தோற்றம் இல்லாத ஒரு உருவம் தான் அது. அந்த உருவத்துக்கென்று சில ஹசாயிசுகள் இருக்கிறது, ஹுசூசியாத் இருக்கிறது.
வெறும் உருவம் மட்டும் இல்லை, அந்த உருவத்துக்கு சில குசூசியத்து இருக்கு, சில தனிப்பட்ட தன்மைகள் இருக்கிறது. பை இரும்பை பூட்டா செய்கிறோம் பை, அதே இரும்பை அருவாலாக செய்கிறோம். இப்போ அருவாளுக்கு தன்மை இருக்குது, கோழியை வெட்டும், பூட்டை வச்சு வெட்ட முடியுமா? வீட்டுக்கு வெளியே போகிறோம், பூட்டை தான் பூட்டிட்டு போகலாம், அருவா வச்சு பூட்ட முடியுமா? முடியாது. ரெண்டுமே இரும்பு தானீங்களே. இந்த உருவத்துக்கு சில தன்மைகள் இருக்கிறது, இந்த உருவத்துக்கு தன்மைகள் இருக்கிறது. அதே இரும்பில் எடுத்து சட்டி செய்கிறோம், பொரிக்கிற சட்டி, அதில் எண்ணெய் ஊற்றி பொரிக்கலாம். நீ அருவாளில் எண்ணெய் ஊற்றி வடை பொரிக்க முடியுமா? முடியாது. ஒன்றுக்கு தன்மை இருக்குல்லம்மா. இந்த தன்மைகளுக்கு பேர் ஹுசூசியாத். அந்த ஒவ்வொரு உருவங்களுக்கும் உண்டான தனித்தன்மைகளுக்கு பேர் என்னங்க? ஹுசூசியாத். வேற பேர் தஷஹுஸ், ஹுசூசியாத், ஷாக்கிலாத், இக்திதா. ஆக அந்த பொருளின் தனித்தன்மை தாத்தியாத், இதெல்லாம் அந்த பொருளுடைய தனிப்பட்ட தன்மைகளோடு தான் அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்துச்சு. மர்தபைய இல்மிலேயே அல்லாஹ் தஆலா தான் அறிந்த தன்னுடைய இல்மில் இருந்த வஸ்துவை தான் அல்லாதது என்று தான் விளக்கினான். கைருல்லா என்று அல்லாஹ் தான் பேர் கொடுத்தான் அதுக்கு. அஃப கைரல்லாஹி யபூன், அல்லாஹ் அல்லாத ஒன்றையா அவர்கள் விரும்புகின்றார்கள், தேடுகின்றார்கள்? அல்லாஹ் கேட்குறான். அப்போ அல்லாஹ் அல்லாத ஒன்று இருக்கிறது என்பதை அல்லாஹ்வே சாபித்தாக்குறான் குர்ஆன்ல. சொல்லல பை, அல்லாஹ் அல்லாத ஒன்றை இருக்கிறது, அதைத்தானே அவர் விரும்புகிறார்களா? அந்த அல்லாஹ் அல்லாத ஒன்றுனா வெளிப்படைய உஜூது இல்லை, அது உஜூது அல்லாஹ்வுக்கு மட்டும்தாங்க சொந்தம். உஜூது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். ஜி உஜூது இல்லாத தோற்றம் அது. உஜூது வஹதத்துல் உஜூத், ஒரே உஜூத் தான். வஹதத்துல் உஜூத் என்று சொன்ன எந்த மகான்களும் வஹதத்து ஜாத்துன்னு சொல்லலை. தாத்து ரெண்டு தான், ஹலக்குடைய தாத்து, ஹக்குடைய தாத்து. ஹக்குடைய தாத்துக்கு ஹக்குடைய உஜூது ஐனானது, அவன் உஜூதும் தாத்து வேற வேற இல்லை. ஒரு காலம் ஹக்குடைய உஜூதும் ஹக்குடைய தாத்தும் வேற வேற இல்லவே இல்லை. உஜூதுஹு ஐனு தாத்திஹி வ தாத்துஹு ஐனு உஜூதிஹி. பை நல்லா விளங்கிங்க பை. இந்த மசலா விளங்காமல் குழப்பத்தில் ஆழ்ந்து மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். என் ஷேக்குடைய பிச்சையில் எஜமா சொல்லி கொடுத்த ஞானங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். இப்னு அரபி எஜமானுடைய ஞானங்கள் நான் சொல்லித்தர்றேன். சிலர் இப்னு அரபி எஜமா தாத்தி இல்லை என்று மறுப்பதாக கூறுகிறார்கள். மொத்த ஃபுசூசுலிக்கும் ஃபுத்துவாத்தை மக்கியாவை திறந்து வச்சு காட்டுங்க, எங்கே தாத்த ஹல்கை மறுத்தாங்க. அவங்க தாத்த ஹல்குன்னு ஒன்று இல்லைன்னு எப்போ சொன்னாங்க? தாத்த ஹல்குக்கு உஜூது இல்லைன்னு சொன்னாங்க, உஜூது சொந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. தாத்த ஹல்கில் காட்சியளிக்கிற உஜூது ஹக்குடைய உஜூது, உஜூது இல்லைன்னு தான் சொன்னாங்க. தாத்த ஹல்கை மறுக்கவே இல்லை. அல் அபுது அபுதுன் வயின் தரக்கா, அடியான அடியான் தான் எங்கே மேலே போனாலும் சரின்ட்டாங்க. ஒரு ரப்பு ரப்புன் வயின் தனசல், ரப்பு ரப்பு தான் கீழே இறங்கினாலும் சரின்ட்டாங்க. அப்போது மர்தபிய இல்மிலேயே அல்லாஹு தாலா தான் அறிந்த மாலூமாத்துகளை தன்னுடைய கைராகத்தான் விளங்கினான். அது ஜுஹூரில் கொண்டு வந்த பின்னாடியும் உஜூதில் வந்த பின்னாடியும் தன் கைராகத்தான் அல்லாஹ் விளங்குகிறான். விளங்குச்சா ஜி? அது கைருள்ள தான். समझ में आया भाई? ஏனென்றால் ஆலிமும் மாலுமும் ரெண்டும் ஒன்றாக ஆகவே ஆகாது ஒரு காலமும். அல்லாஹ்வுடைய இல்மு இருக்கே அது சிஃபத்து. இல்மு அல்லாஹ்வுடைய தாத்துக்கு ஐன் ஒரு வகையில்,
அது சிஃபத் என்ற அடிப்படையில் ஒரு வகையில் ஐனானது, ஒரு வகையில் கைரானது. எந்த சிஃபத்தும் அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த சிஃபத்துகள் சிஃபாத்துல்லாஹ் எண்ணிக்கையே இல்லை. மொத்த சிஃபத்துகளும் ஒரு வகையில் தாத்துக்கு ஐனானது, ஒரு வகையில் தாத்தை விட்டும் கைரானது. சிஃபாத்துல்லாஹி லைஸத் ஐனு தாத்தி, சிஃபாத்துல்லாஹி லைஸத் ஐனு தாத்தின் வலா கைரன் சிவாஹு தன்ஃபிசாலி. சிஃபாத்துல்லாஹி லைஸத் ஐனு தாத்தின் வலா கைரன் சிவாஹு தன்ஃபிசாலி. அல்லாஹ்வுடைய தாத், அல்லாஹ்வுடைய சிஃபத், இந்த ரெண்டும் கைரானதல்ல, வேறு வேற இல்லை. இன்ஃபிசால் பிரிந்து செல்லக்கூடியது அல்ல. சிஃபத்து ஒரு பக்கம் தாத்து ஒரு பக்கம் பிரிய முடியாது, எனவே வேறல்ல. சிஃபத்து எங்கேயோ தாத்து அங்கே தான் இருக்கும், தாத்து எங்கேயோ சிஃபத்து அங்கே தான் இருக்கும், பிரிஞ்சிருக்க முடியாது, எனவே கைரல்ல. அதே நேரத்தில் ஒன்றாக இருந்தாலும் தாத்துக்கும் சிஃபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, எனவே ஒன்றும் அல்ல. அது இரண்டுமல்ல ஒன்றுமல்ல. சிஃபத்தும் தாத்தும் வேறு வேறும் என்பதும் சொல்ல முடியாது, ஒன்றும் என்றும் சொல்ல முடியாது. சிஃபத்தும் தாத்தும் ஒன்றல்ல, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. எத்தனை வித்தியாசம் இருக்குது? 7 வித்தியாசம் இருக்குது. இந்த 7 வித்தியாசத்தையும் தப்பில்லாமல் யார் சொல்ல? கைத்துக்கு. தாத்துக்கும் சிஃபத்துக்கும் 7 வித்தியாசம் இருக்குது, கரெக்டாக தப்பில்லாமல் சொல்லணும். பரிசு உண்டு, தப்பில்லாமல் சொன்னால் 100 ரூபா கொடுக்குறேன் பரிசு. ஆனால் தப்பு ஒன்று சொல்லிட்டு நீ 100 ரூபா கொடுத்துட்றேன். யார்? கைத்துக்கு. சிஃபத்துக்கும் தாத்துக்கும் 7 வித்தியாசம் இருக்குது, தப்பில்லாமல் சொல்லுவா. டக்குன்னு சொல்லுங்க முதல்ல, என்ன சொல்லுங்கள், ஹுசூர் காட்டுப்பா. 7 வித்தியாசம் சொல்லுங்கம்மா. தாத் முகத்தம், சிஃபாத் முஅக்கர். தாத்துக்கு அனியத்து உண்டு, சிஃபத்துக்கு அனியத்து இல்லை. தாத் வாஹித், சிஃபாத்து கசீர். ज़ात सदाவும் ज़ाहिराனது, सिफ़ात कभी ज़ाहिर कभी मख्फी. ज़ात मौजूद वजूदी, सिफ़त माबूद जानी, माहूद जानी. ज़ात मौजूद वजूदी, सिफ़ात माहूद ज़िहनी. 5. ज़ात मतबू, सिफ़ात ताबी. ज़ात मतबू, सिफ़ात ताबी. 6 ஆயிடுச்சு. இன்னொன்று போச்சா? रात कायम बखुद, सिफात कायम बिज़ात, कायम बिल गैर அப்படின்னு சொல்லுங்க. அது காயம் பிஸாத்னு சொல்லுங்க. காயம் வார்த்தை ரெண்டுக்கும் வந்துடக்கூடாது, வேற அர்த்தம் அங்கே வேற அர்த்தம். அதனால் தாத் காயம் பிஸாத், சிஃபாத் காயம் பில் கைர். அஞ்சமா தாத்து தன்தானே இருக்கக்கூடியது, சிஃபாத்து தன்னை இருக்க முடியாது, தாத்தை கொண்டு இருக்கக்கூடியது. சிஃபாத்து காயம் பில் கைர். அனுப்பிச்சிங்களா? சரியான பதிலை சொன்னதுக்காக வேண்டி 100 ரூபா பரிசு கொடுக்கப்படுகிறது. இந்த காசை பரக்கத்தை வச்சுங்க, செலவு பண்ணிடாதீங்க. அல்லா 100 கோடி கொடுப்பான், ஏன் 100,000 கோடி கொடுப்பான். சொல்கிறவங்க பராத்திரோ கபூல் ஆட்டும், ஏன் கொஞ்சமாக சொல்லணும்? 100 கோடின்னு சொல்லி செய்கிறது. 100,000 கோடின்னா என்ன பை? நிறையா கொடுப்பான் அல்லா இன்ஷா அல்லாஹ். பாருங்க, ஆலிம்ஷா கிடையாதவங்க பிறந்து கட்டுறாங்க. ஆலிம்ஷாக்கெல்லாம் வாய மூடி உட்காந்துருக்காங்க. சொன்னால் தப்பாக சொன்னால் கேவலம் அப்படின்னு சொல்லாமல் உட்காந்துக்கிறது தான் கேவலம். சொல்லி ஒன்று தப்பாக சொல்லி கூட மாற்றி சொல்லிக்கலாம், அதுதான் கேவலம். இவ்வளோ ஆலிம்ஷாக்கில் உட்காந்து என்ன செய்யுது? என்ன பை சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்போ இவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது தாத்துக்கும் சிஃபத்துக்கும் மத்தியில்.
என்னங்க பை? தாத்து வாஹிது சொல்லுங்கள், திருப்பி சொல்லுங்கள். தாத்து காயும் பஹுத். தாத்து வந்து தன்தானே சுயமாய் தரிப்பட்டு இருக்கும். சிஃபத்து எதுவும் தானே தரிப்பட்டு இருக்காது, இன்னொரு தாத்தோடு சேர்ந்து தான் இருக்கும். இந்த அடிப்படையில் தாத்து வேற, சிஃபத்து வேற. அது காயிமும் பில் கைரு. புரிஞ்சுங்களா? சரி, ஒன்று. அடுத்து ரெண்டாவது, தாத்து முகத்தம், சிஃபத்து முஅக்கர். தாத்து முந்தியது, சிஃபத்து பிந்தியது. எந்த அடிப்படையில் பிந்தியது? முதல்ல தாத்து வந்துட்டு அப்புறம் 2 நாள் கழிச்சு சிஃபத்து வருதா? நமக்கு வேணால் ஜமானில் முந்தியது பிந்தியது இருக்கலாம். முதல்ல மனுஷன் பிறந்துடுறான், அப்புறம் ஆலிம்ஸ் ஆகிறாரு, அப்புறமேல ஹாஃபிஸ் ஆகிறாரு, அப்புறமேல இன்ஜினியர் ஆகிறாரு, அப்புறம் டாக்டர் ஆகிறாரு, அப்புறம் வயசாக கிழவன் ஆகிறாரு, அப்புறம் மையத் ஆகிறாரு. இப்போ நமக்கு வந்து என்ன ஆயிருதுங்க? சிஃபத்து வந்து பின்னாடி வந்து ஜாயிண்ட் ஆகுது. அல்லாவுக்கு அந்த மாதிரி எந்த சிஃபத்தாவது பிந்தி வந்து ஜாயிண்ட் ஆச்சா? அல்லாஹ்தால முந்தி இருந்தால் அப்புறம் தான் ஹயாத்து வந்துச்சு, அப்புறம் இல்மு வந்துச்சு, அப்புறம் இராதா வந்துச்சு, அப்புறம் குதிரத்து வந்துச்சு, சமாத்து பசாரத்துக்கெல்லாம் பின்னாடி தாங்க வந்து சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. நமக்கெல்லாம் பின்னாடி வந்துச்சு. நமக்கு பிறந்தோன்னு பேசணுமா? கலாம் பின்ன 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் கலாம் வருது. பசாரத்து எப்போ வந்துச்சுங்க? கண்ணு பிறந்தோடனே வந்துச்சா? பசாரத்து எப்போ வந்துச்சு? சமாத் எப்போ வந்துச்சு? எப்போ வந்துச்சு பை? பசாரத்து எப்போ வந்துச்சு? மனுஷன் பார்வை எப்போ வந்துச்சு பிறந்து? டக்குன்னு சொல்லுங்க பை. அம்மாவத்தே பசாரத்து வந்துச்சா? வெளியே அம்மா அஸ்ஸலாமு அலைக்கும் பார்க்குறோண்ணா. பார்வை எப்போ வந்துச்சு பை? 3 மாதம் கழிச்சு பார்வை வந்துச்சுங்கிறாங்க. நீ வந்து அம்மா வயிற்றில் வந்துச்சுங்கிற. நீ உங்கள் கருத்து பிறந்தோன்னு வந்துச்சு. உங்கள் கருத்து 1 வாரத்தில் வந்துச்சா? சமாத் எப்போ வந்துச்சு? அம்மா வயிற்றிலே வந்துச்சு. உங்கள் கருத்து கேட்க சொன்ன விளங்கிறேன்னா அஸ்ஸலாமு அலைக்கும்னா பதில் சொல்ல அப்படியா? எப்போ வந்துச்சு பை? 3 மாதம் கழிச்சு. சமாத்து பசாரத்தில் வந்துருச்சு பை. தமீஸ் வரல. பார்த்தா தெரியும், ஆனால் இது அம்மா, அந்த மூளை இன்னும் உலசலை. இது அம்மா, இது அத்தா, இது அண்ணன், இது தம்பின்னு ஃபர்க்கு வரல. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 3 மாதம்னா இவங்க தான் அடிக்கடி நம்மளை கூப்பிட்டு பால் கொடுத்துருக்குறான், இவங்க தான் அம்மா போல் தெரியுது. விளைஞ்சிங்களா? இவர் தான் அடிக்கடி முத்தம் கொடுக்குறாரு, இவர் தான் அத்தா போல் தெரியுது அப்படின்னு சொல்லி தமீஸ். அது வரைக்கும் அந்த குழந்தை பத்தமீஸாக இருக்குது. தமீஸ் இல்லாமல் இருக்கும், விளக்கம் இல்லாமல் இருக்குமா? தமீஸ் எப்போ வருது? 3 மாதம் கழிச்சு. அதனால் பார்க்க பசாரத்து வந்துருச்சு. கலாம் வரல, சிஃபத்து கலாம் முத்துஜல்லி ஆகலை. அதுக்கு 1 வருஷம் ஆகுது. அம்மா அத்தா பிறந்தோன்னா வர்றான்னு கத்துறான், அதுவும் கலாம் தான். பிறந்தங்கா உங்கான்னு கத்துறான், அது என்னது? பஸ்ஸை கத்துறான்ல குழந்தை, என்ன பை? ஒரே கத்த அது என்னது? அம்மா வந்து பால் கொடுங்க, அவன் பாஷையில் சொல்கிறான். அதுவும் வந்து கலாம் தான். இப்போ மனுஷனுக்கு பிறந்து பின்னாடி வருது, இல்மு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. 0வாக பிறக்கும்போது எந்த இல்மும் இல்லை, இல்மு தமீஸும் இல்லை, எதுவும் இல்லை. பை ஹுவல்லதி அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா. ஒரே ஒரு வஸ்துவை கூட அறியாத நிலையில் உங்களை அம்மா வைத்திருந்து வெளியே கொண்டு வந்தான் அல்லாஹ் தஆலா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்மு கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அப்போ சிஃபத்தை இல்மு பின்னாடி வந்துச்சா இல்லையா? இப்போ அல்லாஹ் தஆலாவுடைய எந்த சிஃபத்தாவது அவன் ஜாத்தை விட்டு பிந்துச்சா? தாத்து முகத்தம் சிஃபாத்து முஅக்கர்னு சொல்கிறோமே, அல்லாஹ் முதல்ல இருந்தால் அப்புறம் தான் இல்மு வந்துச்சு, அப்புறம் இராதா வந்துச்சு, அப்புறம் பசாரத் வந்துச்சு, அப்புறம் கலாம் வந்துச்சு, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா எப்போ இருந்து இருக்கிறான் ஆரம்பமே இல்லை. அதே மாதிரி இல்முக்கும் ஆரம்பம் இல்லை, எந்த சிஃபத்துக்குமே ஆரம்பம் இல்லை. அப்புறம் எதை வச்சு முகத்தம் முஅக்கர்னு சொல்கிறீங்க? பாத்திபாரே தமீஸ், பாத்திபாரே இல்மு, விளங்குவதில். ருத்துபையே இல்மில், பேத்திபாரே ருத்துபா அந்தஸ்தில் முதலில் ஜாத்தை விளங்க வேண்டும், அதன் பின்பு சிஃபத்தை விளங்க வேண்டும். அந்தஸ்தில் அது முந்தி, இது அதை சார்ந்திருக்கிறனால இது பிந்தி. விளஞ்சா இல்லைங்களா?
அதனால முகத்தம் முஅக்கர். அப்புறம் தாத்து வாஹிது, தாத்து ஒன்று தான் இருக்கும், சிஃபத்து ஆயிரக்கணக்காக இருக்கலாம். அலிம், ஹாஃபிஸ், காரி சொல்கிறோமா இல்லையா ஒரே வார்த்தைக்கு. சரி, அப்புறம் தாத்து அனியத்துண்டு, நான் சொல்லலாம். தாத்து சிஃபத்தை நான் சொல்ல முடியாது, சிஃபத்துக்கும் சேர்த்து தாத் தான் நான் சொல்லணும். அப்புறம் தாத் மௌஜூதே உஜூதி, சிஃபாத் மஹூதே திஹினி. அப்படின்னா தாத் என்ன? தாத் சுயமே மௌஜூதாக இருக்கக்கூடியது, சிஃபாத்து அறிவால் விளங்கப்பட்டது தான். ஒன்று அப்படி இல்லை, இங்கே ஒரு உருவம் என்று ஒன்று இல்லை. பிளாஸ்டிக் இருப்பதை வைத்து நீ விளங்கிக் கொள்கிறாய் உருவம் என்று. நம்ம விளங்கிறது தான் அறிவால் விளங்கப்படக்கூடியது. ஏன்னா பிளாஸ்டிக்கை நெஸ்கிட்டோம்னு வச்சுங்களேன், பிளாஸ்டிக் இருக்கும், உருவம் காண போயிடும். சரி, அப்புறம் ஜாத் ஹமேஷா ஜாஹிர். நான் எப்போ உட்காந்துருக்கிறேன், சில நேரங்களில் பேசுகிறேன், சில நேரம் பேசாமல் இருக்கிறேன். கலாம் வெளியாகுது, வெளியாகாமல் இருக்குது. பசாரத்து வெளியாகுது, கண்ணை மூடி தூங்கும்போது வெளியாகாமல் இருக்குது. சிஃபாத் சில நேரங்களில் வெளிப்படும், சில நேரங்களில் வெளிப்படாமல் இருக்கும். அப்புறம் ஜாத் மத்துபு, ஜாத் எங்கே போதோ சிஃபத்து பின்னாடி போய் தான். ஜாத்தை விட்டு சிஃபத்து பின்னாடி தங்க முடியாது, பிரிக்க முடியாது. சரிங்களா? இந்த 7 தன்மை, 7 வித்தியாசங்கள் ஜாத்துக்கும் சிஃபத்துக்கும் இருக்குது. இப்போ அல்லாஹ்வுடைய இல்மில் நம்ம மாலூமாக இருந்தோமே, தெரிஞ்சுங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய இல்மு அல்லாஹ்வுடைய ஜாத்துக்கு சிஃபத் தான். அப்போ இந்த இல்மில் நாம் முந்தரிஜாக இருந்தோம், தெரிஞ்சுங்களா? அப்பவும் நமக்கு இதே சம்பந்தம் தான். அல்லாஹ்வுடைய இல்மில் நாம் இருந்தோம். மஹ்லூக்கு படைக்கப்படுவதற்கு முன்பு மஹ்லூக்குன்னு பேர் இல்லை, மாலூம் என்று பேர். படைக்கப்பட்ட பின்னாடி மஹ்லூக் என்று பேர். அல்லாஹ்வுடைய இல்மிலே நாம் இருந்த பொழுதும், தெரிஞ்சுங்களா, இதே 7 சஃபத்தும் அங்கே பொருந்தும். முகத்தம் முஅக்கர், ரத்துபத்தன், அப்புறம் வாஹிது கசீர். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் இல்மின் தோற்றங்கள் கோடிக்கணக்காக இருந்துச்சு இல்லையா, வாஹித் கசீர். அப்புறம் அனியத்து, அல்லாஹுக்கு அனியத்து உண்டு, சிருஷ்டிக்கு அனியத்து இல்லை. அப்புறம் அல்லாஹ் மௌஜூதே உஜூதி, சிஃபாத் மஹூதே ஸிஹ்னி. அல்லாஹ் ஹமேஷா ஜாஹிர், சிஃபாத் மஹ்லூக் கபி ஜாஹிர் கபி மக்ஃபி, காணாமல் போயிடும். அப்புறம் அல்லாஹ் மத்பூ, சிஃபாத் தாப், அல்லாஹ் தான் உண்டாகும், இல்லைன்னா காண போயிடும். அதே பொருந்தும். ஏன்னா அல்லாஹ்வுடைய இல்மில் சிஃபத் தான். நம்ம சிஃபாத்துல்லா தான், நாம் எல்லாமே சிஃபாத்துல்லா தான். நம்முடைய மூலம் என்ன? இல்மு ஹக் தானே பை. இல்மு ஹக்கில் இருந்தால் உஜூது ஹக் வந்திருக்கிறோம். நம்முடைய சொந்த ஊர் இல்மு ஹக் பை. விளங்கல உங்களுக்கு? அதாவது மணி 2 காலாச்சு, அப்படி சொக்குது. இப்போ கேட்க விளங்க முடியல. இப்போ கேட்க விழுங்க முடியும். ஆனால் கேட்குறக்கா பை எடுத்துருவாங்க. இப்போ நம்ம பயானை கேட்க அதை விளங்க முடியல, ஆனால் கேட்க விழுங்க முடியும். முடியுமா இல்லையா பை? இப்போ மூளை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இருக்குது. ஒரு கேக்கை உள்ளே போட்டோன்னு வச்சுங்களேன், இப்போ கேட்க தயாராகிடும். ஒரு கேக்கை முழுங்கினா ஒரு கேட்க தயாராகிடும். ஆகவே சிஃபாத்துடைய பாடம் பெண்டிங்கில் இருக்கட்டும். சரி பை, இப்போ என்ன சொல்ல நான் சொல்லி முடிச்சிடுவோம். ஆகிரதவான சொல்லி முடிச்சிடலாம். இப்போ மர்தபி இல்மிலேயே அல்லாஹ் தஆலா நம்மை கைராக தான் விளங்கணும். அது ஐனா விளங்கவே இல்லை. அல்லாஹ் தஆலா கேட்க கொடுங்க. ஜி அல்லாஹ் ஐனா விளங்கவே இல்லை. அது எப்படி? சில பேர் அவன் இல்முல இருக்குது, எப்படிங்க ஐனாவும் ஐராவும் ரெண்டு ஒன்றா இப்படி வேறு எப்படி ஆகும்? என் ஷேகநாயகம் ஒரு சம்பவம் சொல்லி காமிச்சேன், கதை இல்லை சம்பவம். என் ஷேகநாயகத்துடைய ஷேகநாயக நூரி நாயத்திட்ட ஒருத்தர் வந்தார், ஒரு ஷேக். அவர் ஐனியத்தையே இல்லை என்று மறுக்கக்கூடியவர், கைரியத்தை மறுக்கக்கூடியவர். ஷையும் அல்லாவும் வஸ்துவும் எப்போவும் ஐன் தான், கைரே கிடையாது. ஏங்க கைர் கிடையாது? அது இல்மில் உண்டானது எப்படி வேறு வேறு இருக்க முடியும்? இல்மில் உண்டான தோற்றமும் அல்லாவும் எப்படி வேறு வேறு இருக்க முடியும்? ரெண்டும் ஒன்று தான் இருக்க முடியும் என்று சொன்னார். அப்போ எஜமான் அவர் விலக்கி காண்பித்தார்கள். சரிப்பா, இல்மில் ஒரு நாய் கொண்டு வா அப்படின்னா வந்துருச்சா?
பெரிய நாய் வந்துச்சு சர்க்காருண்டார். ராஜபாளைய நாய் பெருசாக இருக்கு. இப்போ அது எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. எங்கே பாருங்க சொல்லுங்க டக்குன்னு. வெளியே இருக்கா? எங்கே இருக்கு? இல்முக்குள்ளே தான் இருக்கு. விளைஞ்சுங்களா? இல்மு எங்கே இருக்குது? ஒன்றும் இல்லை, உன் தாத்தில் தான் இல்மு இருக்குது. உன் தாத்தில் உன் இல்மு இருக்குது, உன் இல்மில் நாய் இருக்குது. ஆகவே நீயும் நாயும் ஒன்று தானா? என் கருத்துப்படி நீ நாய் கிடையாது, உன் கருத்துப்படி நீயும் நாயும் ஒன்று. நாய் ஆகிட்டே பண்ணி. சரி ஒரு குரங்கை கொண்டு வாங்க. ஒரு பெரிய குரங்கா வந்துருச்சு, மந்தி குரங்கா வந்துருச்சு. வந்துருச்சா? வந்துருச்சு. எங்கே இருக்குப்பா இப்போ? இல்மு எங்கே இருக்குது? தாத்தில் இருக்கு. இல்மு ஒன்று பிரிஞ்சிருக்குதா? இல்லவே இல்லை. அப்போ ஓ இல்முல உன் தாத்தில் தான் ஓ இல்மு இருக்குது, ஓ இல்முல தான் குரங்கு இருக்குது, நீயும் குரங்கு ஒன்று. பன்றி கொண்டு வரணும் ஒரு ஓக்குங்கிறாரு. அது வேற மாதிரி சிந்தனை வந்துருச்சு அவருக்கு. எங்கே இருக்குது? இல்மில் இருக்குது. வெளியே இருக்கா? இல்லை. இல்மு எங்கே இருக்குது? உன் சாத்தில் இருக்குது. உன் சாத்தில் உன் இல்மு இருக்குது, உன் இல்மில் அந்த பன்றி இருக்கிறது. அப்போ நீயும் பன்றி ஒன்றா? ஏன் கருத்து நீங்கள் ரெண்டும் ஒன்றும் இல்லை. ஏன் அக்கீதாப்படி, உன் அக்கீதாப்படி நீ நாயுமாகி விட்டாய், குரங்குமாகி விட்டாய், பன்றியுமாகி விட்டாய். ஆகவே முரீதுகளே, இவர் பன்றி ஆகிட்டார், நாய் ஆகிட்டார். இனி இங்கே சபையில் இருக்க தகுதி எல்லாம் இருக்கு. நீங்கள் போயிட்டு வாங்க, வெளியே அனுப்பிச்சி விட்ருங்க. அவர் ரெண்டாங்க காலை பிடிச்சிக்கிட்டாரு. இன்றைக்கி மசாலா விளங்குச்சு எனக்கு. அப்படி மருத்தபையே இல்முல நாய் இருந்தாலும் நான் வேற, நாய் வேற. இல்முல இருக்குது. அது தன் சிஃபத்துகளோடு இருக்கு, குறைக்குது. அது பன்றி தன் சிஃபத்தோடு இருக்கு, கண்டதையும் திங்குது. குரங்கு தான் சிஃபத்தோடு இருக்கு, உருங்குது. நான் எப்படி ஆவேன்? இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகளை அல்லாஹ் இல்மில் வைத்திருந்தாலும் அல்லாஹ் வேறு, சிருஷ்டிகள் வேறு. ஜி காலிகு ஷம்ஸ் அல்லாஹ், அல்லாஹ் ஷம்ஸ் இல்லை. காலிகுல் கமர் அல்லாஹ், அல்லாஹ் கமர் இல்லை. அதனால தான் அல்லாஹ் தஆலா லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமர், சந்திரனுக்கும் சூரியனுக்கும் சஜிதா செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹில்லதி ஹலகஹுன்ன, இவைகளை படைத்த, இவைகள் சூரத்தில் முத்தஜல்லியாக இருக்கக்கூடிய இவைகளுக்கு உஜூது கொடுத்த ஹக்கை நீங்கள் சஜிதா செய்யுங்கள் அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் தஆலா இவங்க கருத்துப்படி எப்படி சொல்லியிருக்கணும்? ரெண்டும் ஒன்றுங்கிற கருத்துப்படிக்கு லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமர், சந்திரனையும் சூரியனும் நான் அல்லாத ஒன்று என்று நினைத்து சஜிதா செய்ய வேண்டாம். நான் தான் சந்திரனாக இருக்கிறேன், நான் தான் சூரியனாக இருக்கிறேன் என்று நீ சஜிதா செய் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது செய்ய வேண்டாம்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் இப்போ இவர்கள் கருத்துப்படி அல்லாஹ் தான் சந்திரனாக இருக்கிறான், அல்லாஹ் தான் சூரியனாக இருக்கிறான், அல்லாஹ் தான் வானமாக இருக்கான், அல்லாஹ் தான் பூமியாக இருக்கிறான், அல்லாஹ் தான் சிலையாக இருக்கிறான் என்று சொல்லி கொண்டு இவைகள் எல்லாருக்கும் சஜிதா செய்தால் அது கூடுன்றாங்க. நவுது பில்லாஹி மினா, அப்படி சொல்லவே இல்லை அல்லாஹ் தஆலா. விளங்குச்ச பை? இப்போ கைரீத்தை மறுக்கக்கூடிய கல்வி இருக்கிறதே, அது குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. இதை நல்லா செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க கல்பில். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் உதவி செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.